அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களாங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் கெடா வெட்டு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இது ஆடி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை கெடா வெட்டு 3 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சுங்க. 1 மணிக்கெலாம் அங்கே குலதெய்வம் கோயிலில் பூஜையெல்லாம் போட்டுட்டு வந்துட்டு அப்புறம் இங்கே நேராக வந்து 3 மணி போல் பொங்க வச்சு கெடாலாம் வெட்டினாங்க. இங்கே நான் வரல, நான் 11 மணிக்கு தான் கிளம்பி வந்தேன். வஜ்ஜுக்குட்டி மாமனார் மாமியார் அவங்கெல்லாம் வந்து 3 மணிக்கே இங்கே லைட்லாம் கட்டியிருந்தாங்களாங்க. எல்லோரும் வந்து சமையல் வேலையை எல்லாம் சூப்பராக எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சித்தப்பா அம்மா சித்தி எல்லாம் வந்துட்டாங்க. இப்போ கிளம்பி வந்தாச்சுங்க. சமையல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு எல்லோரும் சாமி கும்பிட்றதுக்காண்டி கலகலன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கெடா வெட்டு வீடியோவில் வந்து நிறையா விஷயம் வந்து கட் பண்ணியிருப்பேங்க. பேக்ரவுண்டு வாய்ஸாக இருந்துச்சு, அது ஒரு ரீசன். அதுக்கப்புறம் கெடா வெட்டு வீடியோஸ் யூடியூப்பில் வந்து சில விஷயம் இது காமிக்கணும் இது காமிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரூல் ரெகுலேஷன்லாம் இருக்குங்க. அதையும் மீறி போடனா நம்ம சேனலை தூக்கிடுவாங்க. அதனால தான் ஷார்ட்டாக வந்து காமிச்சிருக்கேங்க. அந்த கெடா வெட்ட அந்த இரத்தக்கரை மாதிரிலாம் யூடியூப்பில் வந்து காமிக்கவே கூடாது. அடுத்த நிமிஷமே சேனலில் வந்து ரீமார்க் விழுந்துருங்க. ஈரல் மட்டும் கருப்பணசாமிக்கு வந்து சுட்டு வச்சுருக்காங்க. நல்லா ஆட்டுக்கறி போட்டு கிரேவி ஒன்று, குழம்பு ஒன்று, தலைக்கறியை வறுத்து வச்சுருக்காங்க. சக்கரை பொங்கலுங்க. சூப்பராக வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. நாங்கள் வந்து பூஜைக்கு வந்து டைம் இருக்குங்கிறனால பக்கத்தில் வந்து ஒரு அழகான தோட்டம். இந்த கோவில் வந்து எப்படிங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக அமைஞ்சிருக்கும். கருப்பணசாமி விநாயகர் ஃபுல்லாக வாழை மரம், தென்னை மரம், அதுவும் செவ்வாழை வாழைப்பழம் தாங்க சூப்பராக இருக்கும். பக்கத்தில் அங்கங்கே வாய்க்கால தண்ணி வர அந்த டைமில் எடுத்து விடுவாங்க. இந்த ரெண்டும் என்னோட உடன்பிறப்பு என்ற தம்பிங்கள்ங்க. என் தம்பியும் வஜ்ஜுக்குட்டியும் சேர்ந்தாங்கன்னா அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ கரெக்டாக 11:45 ஆயிடுச்சு. சாமி கும்பிட வாங்க அப்படின்னு கூப்பிடவும் அங்கேருந்து எல்லோரும் வந்தாச்சுங்க. கருப்பணசாமிக்கு படையல் போடுறதுக்கு தனியாக எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் உடைக்கிறதுக்கு தேங்காய் வந்து தொட்டு வாங்கிக்கிறாங்க. நல்லா சூப்பராக அன்றைக்கி டே வந்து ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் வெளியூர்லேருந்து வந்து சூப்பராக ஃப்ரீஸ்ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு போன மாதிரி அவ்வளோ ஒரு ஹாப்பியாக ஃபீல் ஆச்சுங்க. குலதெய்வ வழிபாடே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம நார்மலாக ஒரு ஃபேமிலியாக பக்கத்தில் கோவிலுக்கு போவோம். குலதெய்வம் கோயிலுங்கிறது நம்ம சொந்த பந்தம் அனைவரும் ஒன்று கூடி அந்த இடத்துல சந்தித்து ஒரு விஷயம் பண்ணும் போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். அவ்வளோ ஒரு ஒற்றுமை, எல்லாரும் ஒரே குடும்பமாக சேர்ந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுங்க. மன நிறைவுடன் மன சந்தோஷத்துடன் தீபாதாரணை எல்லாம் எடுத்துட்டு சூப்பராக வந்து சாமி கும்பிட்டு முடிச்சாச்சுங்க. அப்புறம் கோவிலுக்கு வந்து நன்கொடை கொடுத்தவங்க, கெடா வெட்டு கொடுத்தவங்க, தன்னால் முடிந்த டொனேஷன் வாங்கி கொடுத்தவங்க அனைவருக்கும் வந்து சிறப்பிக்கும் விதமாக பொன்னாடை வந்து போற்றப்பட்டதுங்க. இப்போ விநாயகர் கோவில், ஸ்ரீ கருப்பணசாமி கோவில் அனைத்திலும் அன்றிலிருந்து இன்று வரை என்றுமே தலைமை தாங்கி அனைத்து செயல்களையும் சிறப்பாக செய்து கொடுக்கும் நமது தலைவர் பெரியப்பா பிடி மூர்த்தி அவர்களுக்கு நமது கோயில் நிர்வாகம் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. வாங்கப்பா அவற்றை கூட வாக்கா அப்படியே தெரியுற மாதிரி பங்காளி சார்பாக கௌரவிக்கிறோம். ஆமாம் வாங்க மாமா. இந்த ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருக்கவர் வந்து என்னோடய சித்தப்பாங்க. தலைவரோட செயல் அவர் இந்த கோவிலுக்காண்டி பண்ணுறதெல்லாம் பார்த்து பெருமைப்படுத்தும் விதமாக அவருக்கு வந்து பொன்னாடை வந்து பொத்துனாங்க. எதிர்பார்க்கவே இல்லை, அன்எக்ஸ்பெக்டாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. கோவில் நிர்வாகிகள் நேரம் காலம் பார்க்காம கோவிலுக்காக ஓடி ஓடி உழைத்ததற்காக அவங்களுக்கும் பொன்னாடை போற்றப்பட்டதுங்க. கணவர் சார்பாக வஜ்ஜுக்குட்டி வாங்கிட்டாங்க. அப்புறம் அத்தை மாமாவுக்கு வந்து கோவில் சார்பாக இல்லைங்க, தனிப்பட்ட விருப்பமாக ஒருத்தர் வந்து சேலையும் வேட்டி துண்டு எடுத்து கொடுத்தாங்க. கோவிலை சூப்பராகவும் நீட்டாகவும் பராமரிக்கிறீங்க என்ற பெயரில் அத்தை மாமாவுக்கு வந்து பரிசு வழங்கப்பட்டதுங்க. அதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. முதல் சொன்னது போல் திருவிழாவில் இருந்து இந்த கெடா வெட்டு முதற்கொண்டு ரமேஷ் மகன் எப்படி இரத்தமும் வேர்வையும் சிந்தி பாடுபட்டாரோ அதே அளவுக்கு
எனது மகன் கணேசன், திருப்பூர் கணேசன் அவருக்காக நம்மளோட பங்காளி சார்பாக அவர் குடும்பத்துக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அப்புறம் என்னங்க, நேராக சாப்பாடு வேலை தான். சமைச்ச சாப்பாட்டுக்கெல்லாம் துண்ணூறு போட்டு, சமையல்கார அண்ணாவுக்கும் சூப்பராக துண்ணூறு போட்டு, அப்புறம் பந்தி இனிதே சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சு. வாங்க சாப்பிட்டு வந்துடலாம். அந்த முடிக்காரனை கொண்டைக்காரனை கூப்பிடு. நல்லாவே இல்லை, நல்லா இல்லைங்க. ஓகேவா, போதுமா? அதில் எடுத்துட்டு எல்லாத்தையும் ஒரு ரூபா கரிசோத்தை போட்டு அங்கிட்டு போட்டு துரத்துறீங்க ஆய்மவுன்னு. கோவில் சார்பாக ஒரு சக்தி கெடாங்க, நாளுதல் வேண்டுதல் கெடாங்க. நாங்கள் கெடா வெட்டினதா சில பேர் நினைத்து கொண்டார்கள். நாங்கள் எந்த ஒரு கெடாவும் இது பண்ணலைங்க. இப்போ தான் ஒரு கமிட்மெண்ட்ஸாக முடிச்சுட்டு வரோங்க. அடுத்த கமிட்மெண்ட்ஸ் அப்படியே லைனில் நிற்கிது. இந்த ஒரு சமயத்தில் கெடா வெட்டு வருதுன்னு நம்ம தாம் தூம்னு ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு அப்புறம் குடும்பத்தில் அதுவே ஒரு சிக்கலாயிருங்க. அதனால் கெடாலாம் நாங்கள் வெட்ட கிடையாது. எங்களோட வேலை பூசாரி வேலை. மன நிறைவுடன் மன மகிழ்ச்சியுடன் சூப்பராகவும் சிறப்பாகவும் பண்ணி முடிச்சாச்சுங்க. அதுவே எங்களுக்கு மன திருப்தியாக இருந்துச்சுங்க. கடவுள்கிட்ட எப்போவுமே டிமாண்டை வைக்க மாட்டோம். நீ எனக்கு இதை பண்ணு, உனக்கு நான் அதை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்க, இந்த கெடா வெட்டு வீடியோ இங்கே முடியுதுங்க. இன்னும் அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டாகவும் சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க வரப்போகுது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.